ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 48. பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படல். அக்ஷகுமாரன் மடிந்தது கேட்ட ராவணன் தன் துக்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இந்திரஜித்தை அழைத்து கடும் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து பல அபூர்வ அஸ்திரங்களை பெற்றவனே, இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டத்தை கொண்டாய். எனக்கு சமமானவன் நீ. அரசன் பரிவாரங்கள் இருக்கையில் தானே போவது உசிதமல்ல என்பதால் உன்னை அனுப்புகிறேன். குரங்கு கொன்று குவித்தவர்களை எண்ணிப்பார். அஸ்திரத்தால் குரங்கை கட்டி இழுத்து வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கிருக்கிறது என்றான். இந்திரஜித் தந்தையை பிரதட்சணம் செய்து யுத்தத்திற்கு புறப்பட்டான். 4 சிங்கங்கள் பூட்டிய தேரில் சென்றான். வானில் கழுகுகளும் ராஜாளிகளும் மகிழ்ச்சியோடு சப்தமிட்டன. இது கண்ட ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து ஆகாயத்தில் உலாவினார். இந்திரஜித்தின் பானங்களை குனிந்தும் சாய்ந்தும் பிடித்தும் தடுத்து வீசினார். இதனால் ஹனுமானை மூச்சையடைய செய்ய வேண்டும் என்று நினைத்தான் இந்திரஜித். பிரம்மாஸ்திரத்தை மந்திரம் சொல்லி ஏவினான். பிரம்மாஸ்திரம் ஹனுமனை கட்ட மயங்கி பூமியில் விழுந்தார் மாருதி. சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்தது. பிரம்மாஸ்திரத்தால் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டார். ராவணன் சபைக்கு செல்ல சரியான வாய்ப்பு என்று அடங்கியிருந்தார். பிறந்தவுடன் சூரியனை சிவப்பு கனி என்று பறிக்கப் போக வஜ்ராயுதத்தால் அடிபட்டு விழுந்தேன். அப்போது என்னை ரட்சித்த பிரம்மா, என் அஸ்திரத்தால் நீ கட்டுப்பட்டாலும் எந்த கஷ்டமும் நேராது, ஒரு முகூர்த்த காலமானதும் அஸ்திரத்திலிருந்து விடுபடுவாய் என்று வரம் கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து பேசாதிருந்தார். அதற்குள் ராட்சதர்களின் வெற்றி கூச்சல் வானை முட்டியது. வானரம் மயங்கி விழுந்த செய்தி எங்கும் பரவியது. தடியான சணல் கயிறுகளாலும் மர உரியாலும் ராட்சதர்கள் மாருதியை இறுக்க கட்டினர். பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட்டவரை வேறு கயிற்றால் கட்டினால் அஸ்திரக்கட்டு விடுபட்டுவிடும் என்பதை அறியாதவர்கள் அவர்கள். இதை பார்த்து இந்திரஜித் வருந்தினான். ஹனுமாரை ராட்சதர்கள் பலவாறு இம்சித்தார்கள். ஏன் இவன் இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறான்? திடீரென்று எழும்பி நாசம் செய்வானோ என்று குழம்பினான். தான் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டான். இந்த கைதானே என் தம்பியின் கையை முறித்தது, இதுதானே என் மகனை கொன்றது என்றெல்லாம் கேட்டு தடியால் முத்தினார்கள் சிலர், முகவாயில் குத்தினார்கள் சிலர். இந்திரஜித் ஹனுமானை ராவண சபையில் கொண்டு நிறுத்தினான். சபையில் ஒரே சத்தம். தலைக்கு தலை கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர். நவரத்தினமயமான கொலு மண்டபம், இருபுறமும் தங்க சிம்மாசனங்களில் அமைச்சர்கள். ராவணனும் ஆஞ்சநேயரும் ஒருவரையொருவர் உற்று பார்த்தனர். பிறகு கோபத்துடன் தன் மந்திரிகளை பார்த்து, இவனை விசாரியுங்கள் என்றான் ராவணன். அவர்கள், நீ யார்? இங்கே எதற்காக வந்தாய்? இங்கே முடித்துக் கொள்ள எந்த வேலை இருக்கிறது என்று ஆஞ்சநேயரை விசாரித்தனர். நான் தூதன், சுக்ரீவ மகாராஜாவால் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆஞ்சநேயர். சர்க்கம் 49. ராவணன் பெருமை. ராவணன் சாமர்த்தியசாலிதான். என்னை தன் சபைக்கு அழைத்துக் கொண்டானே என்று ஒரு கணம் வியந்தார். ராமனை மான் வடிவில் இழுத்து போக வைத்து சந்நியாசி வடிவில் சீதையை தூக்கிச் சென்ற குள்ளநரி தந்திரக்காரன் என்று ஒரு நிமிடம் கண்களில் கோபம் தெரிய ராவணனை முறைத்தார். நவரத்தின கிரீடமும் சகல ஆபரணங்களும் பூண்டிருக்கும் இவன் நயவஞ்சகன் என்று மனதுள் அருவருத்தார். ராவனிடமிருந்து சந்தனம், புனுகு, கஸ்தூரி, ஜவ்வாது வாசனை வீசுகிறது. நற்குணமும் ஒழுக்கமும் அல்லவா நிஜமான மனம் என்று நினைத்தார். லங்காதிபதியின் 20 கண்களும் ரத்தம் போல் சிவந்திருந்தன. உதடுகள் தடித்து தொங்கிக் கொண்டிருந்தன. புஜங்களில் கேயுரங்கள், தோள்வலைகள் கட்டப்பட்டிருந்தன. மார்பிலே இடையிடையே நாகமணிகள் கோத்த முத்தாரம் ஒளி வீசியது. ஸ்படிகத்தால் செய்யப்பட்ட சிம்மாசனம், நாலாபுறமும் சாமரம் வீசும் ரூபவதிகள், பிரகஸ்தன், மகாபாச்சுவன், துர்த்தரன், நிகும்பன் என்ற 4 மந்திரிகள் வெகு அருகில் அமர்ந்திருந்தனர். இப்பேற்பட்ட தைரியசாலிக்கு தர்ம குணமில்லையே என்று மனம் நொந்தார். இவன் கோபம் கொண்டால் சமுத்திரத்தையே வற்றடித்து விடுவான் என்று எண்ணினார். சர்க்கம் 50. ராவண மாருதி சம்வாதம். முன்னர் நான் கைலாசகிரியை பேர்க்கும்போது என்னை சபித்த நந்தியோ அல்லது பானாசுரன் வானர வடிவுடன் வந்திருக்கிறானோ என்று யோசித்தான் ராவணன். பிறகு மந்திரி பிரகஸ்தனிடம், பிரகஸ்தா, இந்த துஷ்டன் எங்கே இருந்து யார் அனுப்பி வந்திருக்கிறான்? அசோகவனத்தை அழித்து ராட்சதர்களை எதற்காக பயமுறுத்தினான் என்று கேள். எதற்காக இத்தனை பேரை கொன்று குவித்தான்? என்ன வேண்டுமாம் இவனுக்கு என்று கொதித்தான். பிரகஸ்தன் ஆஞ்சநேயரிடம், வானர வீரனே, அஞ்சாது உண்மையை சொன்னால் விடுதலை கிடைக்கும். உன்னை அனுப்பியது யார்? இந்திரன்,
யமன், குபேரன், வருணன், விஷ்ணு இவர்களில் ஒருவரா? அல்லது இவர்கள் அல்லாத எவர்? பொய் சொன்னால் உயிர் பிழைப்பது கடினம். எதற்காக இப்படியெல்லாம் செய்தாய் என்று விசாரித்தான். மாருதியோ பிரகஸ்தனை அலட்சியம் செய்து நேருக்கு நேராக ராவணனை பார்த்து, என்னை அனுப்பியது ரகுவீரன். லங்கேஸ்வரா, நான் உனக்கு ஹீதமான வார்த்தைகளையே சொல்லுவேன். சற்றே மனம் பொருத்தி கேள். பிரம்மாஸ்திரம் என்னை துன்புறுத்தாது என்று நான்முகன் எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார். உன்னை காண வேண்டியே ராட்சதர்கள் சேட்டைகளை தாங்கிக் கொண்டு இங்கே நிற்கிறேன். இங்கு வருவதற்காகவே அசோகவனத்தை அழித்தேன். அதை தடுத்த என்னை ஹிம்சித்த ராட்சதர்களை கொன்றேன். அது தற்காப்பு போர். நான் வந்த காரியம் சுபமாக முடிந்தால் உடனே புறப்பட்டு விடுவேன் என்றார் மாருதி.